இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் 15/4/2025 ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை காலை 10:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாகவும் அமையுங்க. இன்று சிறப்புடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். எந்த ஒரு வேலையையும் எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன தவறுகளும் இருக்குங்க. இதுல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக வேலைகள் செய்தாலே போதுங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல குடும்பத்தினுடைய எதிர்காலம் சம்பந்தமாக சில முக்கியமான விவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பொருட்களை எங்கேயாவது வைத்துவிட்டு தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தங்க நகைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். 1-2 நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு முதலீடுகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. சக தொழிலாளர்கள் கிட்ட நட்பான உணர்வுகளை வளர்த்தும் கொள்வீங்க. மாமன்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். புத்திசாலித்தனத்தினால சில முக்கியமான விஷயங்களை நீங்களே நிறைவேற்றவும் செய்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெற்று விடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் இன்று உங்களிடத்துல பாசமலையும் பொழிவாங்க. அரசு அதிகார பதவியில இருக்கிறவங்க இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளிக்கக்கூடிய வகையில கையில பணமும் இருக்கும். வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் திருப்தியையும் பெற்றுவிடலாம். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்குங்க. நண்பர்களுடன் மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புகழும் நற்பெயரையும் பெறுவீங்க. உங்கள் மனைவி இடத்துல இருந்து வந்து முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிறு தொழில் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும்.
பொருளாதார முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த காரியங்கள்ல இப்பொழுது வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புரிதல்களும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற திறமையின் மீது நீங்க அதீத நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் கேட்டு அமைதியான போக்கும் காணப்படுங்க. அவர்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்குங்க. இதனால இன்றைய நாள் நீங்கள் நிறைவாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களை வீழ்த்துவதற்காக எதிரிகள் திட்டமிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக சமாளிப்பதும் நல்லது தாங்க. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். அலைச்சல்களுக்கு தகுந்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் விற்பனையில லாபத்தையும் பார்த்து விடலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அரைகுறையாக இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகள்ல ஈடுபடும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற வேலைகளை சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். சில வணிக திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தும் விடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதள மகிழ்ச்சியும் உண்டாகும். எந்த ஒரு பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிய முதலீடுகள் பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் குறித்து விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மனதில ஏற்படலாம். வழக்கு விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். மகான்களுடைய தரிசனங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருப்பதன் மூலம் வெற்றி பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல இன்று நிலையான தன்மையும் காணப்படுங்க. வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாக வேலைகளை செய்து வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று தேவையில்லாமல் மற்றவர்கள் கிட்ட நீங்க வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட வாக்குகளை கண்டிப்பாக தரவும் வேண்டாம். கொடுத்த கடன்களை திரும்ப வசூல் செய்வதில் சின்ன சின்ன பஞ்சாயத்துக்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாம். இதனால கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அரசாங்க ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். இன்று வேலையாட்களுடைய பற்றாக்குறையினால தொழில சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல ஏதாவது நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த காலத்துல கிடைத்த நல்ல பலன்களை இப்பொழுது நீங்க பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் அதிகரிக்கும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக புதியவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நல்ல இருமடங்கு லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வியாபாரத்துல புதியதாக ஏதாவது ஒரு வாய்ப்பை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய படிப்பிலும் முன்னேற்றமும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆதரவுகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மனதுல ஏதாவது இனம் புரியாத சிந்தனைகளும் ஏற்படலாம். தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். பணிகள்ல சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ரசனையில புதுவிதமான மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளின் மூலம் புதுமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாந்தமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சில அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்குங்க. தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று சில முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருந்து வந்த திறமைகளை நீங்க மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை பரபரப்பாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. கூடுதலான வேலைகளுக்காக நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மனதில் அவ்வப்பொழுது பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல முறையான தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகள்ல இருந்து எல்லாமே மீண்டு வந்தும் விடுவீங்க.
பணம் சம்பந்தமாக இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவிலான உடல்நல பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வெளியூர் பயணங்கள்ல ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களும் நீங்கும். உதவி கேட்டு வருபவர்களுடைய சிரமங்களை போக்கவும் செய்வீங்க. நண்பர்களுக்காக ஏதாவது பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படலாங்க. இதனால நீங்க அவதிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் செய்யாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உடன் இருக்கின்ற சக ஊழியர்களையும் அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சில தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய சோம்பலான போக்கினை கைவிட்டு விடுவதும் நல்லது. பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளும் வந்து சேரும். கடன் சார்ந்த செயல்பாடுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமும் அதிகரிக்கும். மும்முரமாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மன அமைதியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால உடல்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்குங்க. எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேற்றுமைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நல்ல ஒரு அமைதியான பக்குவமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை நீங்களே மாற்றி அமைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணியில இருந்து வந்த போராட்டங்களும் நீங்கும். சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமையின் காரணமாக அவ்வப்பொழுது வருத்தங்களும் ஏற்படலாம். சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அமைதியுடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரத்துல இருக்கின்ற ஏமாற்றங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனை இன்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கண்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமாக வேலைகளை பார்த்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு குறு வியாபாரிகளுக்கும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு பணத்தை இழக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய மனம் கோலாமல் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நண்பர்களுடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க.
தொழில எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்கின்ற உதவிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல நீங்க அளவாக பேசிக்கொள்வதும் நல்லதுதாங்க. யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். உங்களுடைய யோசனையையும் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகள்ல உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் இன்றைய நாள் முழுவதுமே மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. மனமும் ஆன்மீக ஈடுபாடுகளுக்காக அலைப்பாய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் அமைதியும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகையும் இருக்குங்க. பண செலவுகளும் இருக்கும். பணியிடத்துல மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அடமானமாக வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். கலைப்பணியில ஈடுபடவும் செய்வீங்க. மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் ஏதாவது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் சரியாக தங்க இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுத்தாலே போதுங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்கும். திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல உங்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல புதுமையான திட்டங்களை நீங்க செயல்படுத்தவும் செய்வீங்க. தொழிலுக்காக தேவைப்பட்ட பணத்தை சேர்க்கவும் செய்வீங்க. கட்டிட தொழில இருக்கிறவங்க இன்று ஓய்வின்றி வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். இன்று மற்றவர்கள் மனம் கவரக்கூடிய வகையில நீங்க பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள் இருந்து வந்த கோபங்களும் நீங்கும். உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கலாங்க. சிலருக்கு இன்று பண தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வெளியில் செல்லும் பொழுது கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இன்று முன்னேற்றமான போக்கும் காணப்படும். இன்று சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. எந்த வேலை செய்தாலுமே அதுல உங்களுடைய முழு அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க. இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பேச்சுக்கள்லையும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசியும் மகிழ்வீங்க. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்திலேயும் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் மற்றும் தொழில் இரண்டையுமே சமமாகவும் கொண்டு செல்வீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால செயல்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் மனதில் ஏற்பட்டு இருந்த சஞ்சலங்களும் நீங்கும். எதிலையும் என்று வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புரிதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சுப செய்திகளும் வந்து சேரும். வியாபார பயணங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். என்று மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு என்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தரமான பணிகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இன்று இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முழு ஆரோக்கியத்துடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வீட்டுல ஏதாவது ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிறு குறு தொழில் செய்பவர்கள் உங்கள் குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் மூலம் எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. வெளிநாடு செல்வதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். தடைப்பட்ட வேலைகளையும் விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று நிதி விஷயங்களை கையாளும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உடல் அசதியுடனும் இருப்பீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று எந்த ஒரு புதிய வேலையை தொடங்கினாலுமே அதுல சிறப்பான லாபத்தையும் நிதி நன்மைகளையும் பெற்றுவிடலாம். உடன் இருக்கின்ற பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சொத்துக்கள் தொடர்பான தகராறுகளும் குறையும். இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் என்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் துணையின் வழியில உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நெருக்கடியான பிரச்சனைகளும் குறையும். பணவரவும் இருக்குங்க. தேவைக்கு ஏற்றபடி பணத்தை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சிறிய முயற்சியிலேயே நல்ல வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும்.
பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வளமான நாளாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில முக்கியமான லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணி உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயல்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண தேவைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளை நீங்க நல்ல விதமாக பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று அதிக ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. வேலை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சகோதர உறவுகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சகோதரர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளி போய்கொண்டு இருந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கூடியும் வரலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொழில் தொடர்பாக எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுமே முடிவிற்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். வேலை தொடர்பான பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணிய பணிகள்ல போராடியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் புதிய அனுபவத்தை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். செயல்கள்ல தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயத்தை மற்றவர்கள் கிட்ட பகிர்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையுங்க. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. பலன்கள் கலந்தே காணப்படுங்க. இன்றைய நாள் வெற்றிகரமாக அமைவதற்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பணியில கவனக்குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. பிரியமானவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி பாதுகாப்புடன் இருப்பதும் நல்லது. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று முதுகு வலி சம்பந்தப்பட்ட
பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று துவண்டு இருந்த தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வாக்கு சாதுரியத்தினால வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. காதலிக்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்பாகவும் செயல்படுவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சொந்த தொழில் வியாபாரம் தொடர்பாக யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கடின உழைப்பிற்கான சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டார நட்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால லாபகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். நட்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பும் உண்டாகும். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லது. என்று அமைதியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிட சூழல்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். தவறு என்று எதுவும் இருக்காதுங்க. பணிகளை கவனமாக மேற்கொண்டாலே போதுங்க. சில வேலைகளை முன்கூட்டியே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படுகின்ற மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறிது அசௌகரியத்தின் காரணமாக இன்று சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இன்று அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு ஆற்றலையும் தருவதாகவும் இருக்கும். வேலை பளுவும் அதிகமாகவும் இருக்கும். கடினமான உழைப்பினால அதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் வேலை செய்பவர்களினால சின்ன சின்ன உபத்திரங்களும் ஏற்படலாம். சிறிய வியாபாரிகளுக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு கணிசமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல அதிகாரிகள் கடிந்து கொண்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருடன் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப தொழில்ல லாபத்தையும் பார்க்கலாம். அன்றாட செலவுகளை சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். திருமணத்துல நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை நீங்க சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். தனவரவும் இருக்குங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில திருப்பங்களும் ஏற்படலாம். திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல இன்று உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும். சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அந்யோன்யமும் அதிகரிக்கும். இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதியை பொறுத்தளவிற்கு சௌகரியமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. என்ற ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பூர்வீக சொத்துக்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக தவித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு சந்தான விருத்தி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க கண்டறியவும் செய்வீங்க. பணியிடத்துல சலிப்பின்றி வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களும் அமைவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 1-2 நாட்களாக இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் இப்பொழுது உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலுமே நீங்க முழு கவனத்துடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை தொடங்க நினைப்பவர்களுக்கு சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். மனதுல புதுவிதமான ஆசைகளும் உருவாகும். அரசு பணிகள்ல அனுகூலமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும், உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கை வெற்றியை தருவதாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்களிடத்துல கொடுக்கப்பட்ட பணிகளை கண்ணும் கருத்துமாக பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல அதிக அளவு அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பீங்க. நெருங்கிய நண்பர்களுடைய திருமண விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. என்று நிதியை பொறுத்தளவிற்கு சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதியுடனும் ஆற்றலுடனும் இன்று ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். இதற்காக பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைத்தொடர்பு சார்ந்த தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். பரம்பரை சொத்துக்கள்ல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோப்பு குத்தகையின் மூலமாக வருமானத்தையும் பெற்றுவிடலாம். போட்டி பந்தயங்கள்ல ஏற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமானவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பாடங்களை படிப்பதில் என்ற சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சில தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல சில அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரிஸ்க் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முதலீடுகளின் மூலமாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புத்திசாலித்தனத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் குறையும். எதிர்காலம் தொடர்பாக சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில்நுட்ப செயல்பாடுகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகளும் குறையும். சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுடைய விருப்பத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.